friends, welcome to TAF IAS Academy. 2025 TNPSC Combined Technical Service Examinationல பல்லாயிரக்கணக்கான வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதுல குறிப்பா EEE டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. கிட்டத்தட்ட நான் டெக்னிக்கல் அதே மாதிரி டெக்னிக்கல் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி EEE டிபார்ட்மெண்ட்ல இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட், டிப்ளமோ லெவல், ITI லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம TAF IAS அகாடமியில பாத்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் TNPSC க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் AE அண்ட் டிப்ளமோ லெவல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு வந்து புதுசா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? EEE டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா நம்ம TAF IAS அகாடமியில புதுசா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீடைல்ஸை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராச்சும் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த டெலகிராம் சேனல்ல 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி குவிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லாம TNPSC AE JDO இந்த மாதிரி எக்ஸாம் சம்பந்தமா நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்றோம். இந்த டெலகிராம் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பேட்சோட டீடைல் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அதாவது TNPSC கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் AE போஸ்ட், அதே மாதிரி TA டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து டிப்ளமோ லெவல், டிகிரி லெவல் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? டிகிரி லெவல் அப்படின்னு பார்த்தா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் AE போஸ்ட், டிப்ளமோ லெவல் அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். இதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தா EEE டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஆல்ரெடி நம்ம சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம EEE டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சோ டெக்னிக்கல் GS ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படினா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல क्वेश्चंस இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்துல क्वेश्चंस இருக்கும், தமிழ்ல இருக்காது, பைலிங்குவலா இருக்காது. இங்கிலீஷ் மீடியத்துல வந்து क्वेश्चंस வந்து இருக்கும். GS வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவல், டெக்னிக்கல்ல இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கும், GS வந்து பைலிங்குவல். அதாவது GS பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படினா ஜூன் 25th வந்து ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமியில டோட்டலா 60 பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச் எந்த பிரான்ச் இருக்கோ நீங்க அங்க டைரக்டா போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்ல நான் ஆன்லைன்ல தான் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா AE அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 10 பிளஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம். 2000 பிளஸ் क्वेश्चंस வந்து நம்ம கவர் பண்ணி கொடுக்கிறோம். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 10 பிளஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிறோம். 2000 பிளஸ் क्वेश्चंस கிட்ட நம்ம கவர் பண்ணி கொடுக்கிறோம். அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் GS ல வந்து பாத்தீங்கன்னா 13 பிளஸ் டெஸ்ட் வந்து கொடுக்கிறோம். 4200 பிளஸ் क्वेश्चंस கிட்ட நம்ம கவர் பண்ணி கொடுக்கிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த क्वेश्चंस எல்லாமே எடுக்கிறது இதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கிறோம். சரிங்களா? क्वेश्चंस எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஆல்ரெடி இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ஃபீல்ட்ல வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ற ஃபேக்கல்டி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் சீரிஸ் क्वेश्चंस எடுக்கிறது, அதே மாதிரி அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்பாங்க. நம்ம அகாடமியோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படினா நம்ம டெஸ்டோட சேர்த்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் கொடுக்கிறது தான். சரிங்களா? ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க அப்படினா அதுல என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணிருக்கீங்க, என்னென்ன क्वेश्चंसக்குலாம் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம இருக்கோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட நாலேஜை கேதர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ டெக்னிக்கலுக்கும் கொடுக்கிறோம், GS-க்கும் கொடுக்கிறோம். மேக்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்றோம்னா PDF-ஆ கொடுத்துறோம். சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொடுக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் எடிசன் பேட்ச். தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட நேம தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச்ல நம்ம வெச்சிருக்கோம். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து இப்போ நம்ம ஷெட்யூல் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூலை பார்க்கிறதுக்கு முன்னாடி EEE டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த 2025ல TNPSC ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் டீடைலா பாத்துறலாம். அதாவது வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் AE போஸ்ட். சரிங்களா? சோ அதுக்கான போஸ்ட் கோடு, சப்ஜெக்ட் கோடு, அதே மாதிரி நேம் ஆஃப் த போஸ்ட், நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், எவ்வளவு வேகன்சி அப்படின்றது இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சோ இதை நீங்க வந்து மெயினா நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு நீங்க வந்து கம்பல்சரி
பிஇ வந்து முடிச்சிருக்கணும் சரிங்களா. பிஇ ட்ரிபிள் இ இல்லனா பிடெக் ட்ரிபிள் இ வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும் சரிங்களா. இதுக்கு வந்து போஸ்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3266, அதே மாதிரி 1666, 3532, 3678, 1664, 3664 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான போஸ்ட் கோடு. அதே மாதிரி அதுக்கான சப்ஜெக்ட் கோடும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. சப்ஜெக்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா 400. இதுல வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் வருது அப்படின்னு பார்த்தா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்ல தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் டிஎன்இபின்னு சொல்லுவாங்க. இதுல மட்டுமே 391 பிளஸ் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ இதுல வந்து ஹவுசிங் போர்டு அதுல வந்து ஏஇ ஹவுசிங் போர்டுல ஒரு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் இதுல வந்து ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது போக வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் 400ல இந்த வேகன்சி அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதே சப்ஜெக்ட் கோடு 515 554ன்னு சொல்லிட்டு 2 சப்ஜெக்ட் கோடு இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இதுல ஒரு வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிஸ்டம் மேனேஜர் அப்படின்னு சொல்றாங்க. சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இதுல வந்து ஒரு 9 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டிகிரி லெவல் போஸ்ட் சரிங்களா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஇ ட்ரிபிள் இ முடிச்சிருக்கீங்க, அப்படி இல்லனா பிடெக்ல ட்ரிபிள் இ முடிச்சிருக்கீங்கன்னா இந்த போஸ்டுக்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 25th சொல்லியிருக்காங்க. சோ இது வரைக்கும் யாராச்சும் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலனா சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க சரிங்களா. டிஎன்பிஎஸ்சில கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் யாராச்சும் இது அப்ளை பண்ணலனா சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க சரிங்களா. அதே மாதிரி டிப்ளமோ லெவல் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன போஸ்டிங் என்னென்ன சப்ஜெக்ட் கோட் அப்படின்றது இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. போஸ்ட் கோடு 3591 இதுக்கான சப்ஜெக்ட் கோடு வந்து 446 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இபில வருது. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மொத்தமா எவ்வளவு வேகன்சினா 656 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா. சோ இது ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்டுக்குனே சொல்லலாம். இவ்வளவு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு வந்ததில்லை. இந்த முறை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவ்வளவு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3550 அப்படினுவாங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இது வந்து ஹவுசிங் போர்டு இதுல ஒரு 4 வேகன்சி சொல்லிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி 3623 இதுக்கான சப்ஜெக்ட் கோடு 438 சரிங்களா. ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு 10 வேகன்சி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி 3622 போஸ்ட் கோட்ல 535 அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு. ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் இதுல வந்து ஒரு 5 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 3648 சப்ஜெக்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா 550 சரிங்களா. ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர் வயர்மேன் இதுல வந்து ஒரு 7 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3642 548 ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர் சோலார் டெக்னிக்கல் அதுல வந்து ஒரு 2 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ளமோ லெவல் டிகிரி லெவல் ரெண்டுத்துலயுமே இருக்கு சரிங்களா. இன்னொரு டவுட் வந்து நிறைய பேருக்கு வரும். அதாவது நான் வந்து டைரக்ட் பிஇ முடிச்சிருக்கேன், டிப்ளமோ வந்து படிக்கல, நான் வந்து இந்த டிப்ளமோ லெவல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கண்டிப்பா நீங்க வந்து எலிஜிபிள் தான் சரிங்களா. நீங்க வந்து ஒன்லி டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இல்ல நீங்க வந்து பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ லெவல் போஸ்ட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் இருக்குல்ல நான் இன்டர்வியூ போஸ்ட் அதுவும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்க டிப்ளமோ பிஇ ரெண்டுமே முடிச்சிருந்தீங்கனாலும் ஓகே தான், ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ இது நோட்டிபிகேஷன் வந்து பெரும்பாலும் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோ இது வரைக்கும் யாராச்சும் அப்ளை பண்ணலனா சீக்கிரமா அப்ளை பண்ணி முடிச்சிருங்க சரிங்களா. சோ இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ் பத்தி டீடைலா வந்து பார்ப்போம். ஓகே, நம்ம டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் பத்தி டீடைலா பார்ப்போம். அதாவது வந்து எடிசன் பேட்ச் அப்படின்றதான் இந்த டெஸ்ட் பேட்சோட நேம். ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்றோம். என்னென்ன போஸ்டிங்லாம் நம்ம கண்டக்ட் பண்றோம்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ அந்த போஸ்ட்டுக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் சரிங்களா. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்றது டிப்ளமோ லெவல் போஸ்ட் சரிங்களா. சோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம பாத்துருவோம்.
இதுதான் வந்து இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்துலயுமே இருக்கு அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு டோட்டலா 10+ டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 2000+ கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் வைஸ் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதாவது டோட்டலா 10+ டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதுலயும் வந்து 10+ டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். 2000+ கொஸ்டின்ஸ் கிட்ட இதுலயே வந்து கவர் ஆயிடும். சரிங்களா? அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 13+ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். 4200+ கொஸ்டின்ஸ் கிட்ட இதுலயே வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் முடிஞ்சதும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்கிறோம். சரிங்களா? நம்ம அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் சர்வீஸ்ல சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் நம்ம வெச்ச டெஸ்ட்ல மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிருந்தது. சரிங்களா? 75% மேல வந்து நம்ம வைக்கிற டெஸ்ட் சீரிஸ்ல என்ன ஆயிருக்கு, கவர் ஆயிருக்கு. சரிங்களா? சில கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோல இத வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டா என்ன ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தோம். சோ அந்த கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. சரிங்களா? நம்ம கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன் பெரிய பிளஸ் பாயிண்ட். நீங்க வந்து டெஸ்டோட சேர்த்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா ஜூன் 25 வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து பாத்தீங்கன்னா எடிசன் பேட்ச். தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட பேர் தான் இதுல வச்சிருக்கோம். சரிங்களா? இதுக்கான டெஸ்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் டெக்னிக்கல் பேப்பர் நடக்கும். ஆஃப்டர்நூன் 2:30 ல இருந்து 5:30 வரைக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் நடக்கும். சரிங்களா? மொத்தமா ஓவராலா எத்தனை டெஸ்ட் அப்படின்னா 33+ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கிறோம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ஏஇ அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கிறோம். கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி. ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ற ஸ்டாஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எடுப்பாரு, அதே மாதிரி அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு அட்மிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் 9500259300. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கிளியரா வந்து சொல்லிடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஷெட்யூல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக்னிக்கலுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? டெக்னிக்கல்ல டிகிரி ஸ்டாண்டர்ட் அதுக்கு வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? டிகிரி ஸ்டாண்டர்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ரெண்டு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுல வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு டெக்னிக்கலுக்கான சிலபஸை வந்து நீங்க பாருங்க. சரிங்களா? அதாவது டெஸ்ட் ஷெட்யூலை வந்து நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சீரியல் நம்பரு, அதே மாதிரி டெஸ்ட்டுக்கான டேட்டு, அதே மாதிரி என்ன டெஸ்ட் அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதுக்கான போர்ஷன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் கோடு நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா சிலபஸை வந்து பிரைமரி டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? சிலபஸில் நிறைய சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதில் நம்ம என்ன சப்ஜெக்ட் கோடுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோடு 400. சரிங்களா? சப்ஜெக்ட் கோடு 400 இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதில் தான் வேரியஸ் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. டிகிரி லெவல்ல சப்ஜெக்ட் கோட் 400க்கு தான் வந்து வேரியஸ் வேகன்சி, குறிப்பா டிஎன்இபிலே வந்து பாத்தீங்கன்னா 390+ வேகன்சி கிட்ட கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு மட்டுமே சப்ஜெக்ட் கோட் 400க்கு மட்டும் நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? இத நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாருங்க. டெஸ்ட் நம்பர் 1 வந்து என்னைக்கு கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா 25th ஜூன். சரிங்களா? 25th ஜூன் வெனஸ்டே வந்து கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? எவ்ரி வீக் வெனஸ்டே அண்ட் சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்குது. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் யூனிட் 1 சப்ஜெக்ட் கோட் 400 யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். இது மொத்தமா 200 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மட்டுமே 200 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க்ஸ் அப்படின்னா ஒரிஜினல் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் அப்படின்னா 300 மார்க் வரும். நம்ம இதுல எல்லாமே ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னு கன்சிடர் பண்ணி போடுறோம். 200 மார்க். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1 சப்ஜெக்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா 400 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இது வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த டெஸ்ட் என்னைக்கு நடக்குது அப்படின்னா சண்டே. சரிங்களா? எவ்ரி வீக் வெனஸ்டே அண்ட் சண்டே 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அடுத்த டெஸ்ட் சண்டே வந்து பாத்தீங்கன்னா 29 ஜூன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்றோம். யூனிட் டெஸ்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம்.
சரிங்களா. எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றதா இதுக்கான சப்ஜெக்ட் நேம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 2 வந்து அடுத்த டெஸ்ட் நடக்குது வெனஸ்டே. யூனிட் 5 வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. எலக்ட்ரிக்கல் மிஷின். அதுக்கப்புறம் யூனிட் 4 வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4 வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4 8 வந்து கம்பைண்டா ஒரு டெஸ்ட் இருக்கு. யூனிட் 6 வந்து அடுத்தது இருக்கு சரிங்களா. சோ டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா PDF இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாத்துக்கங்க. நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கண்டக்ட் பண்றோம் அப்படின்றது இந்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு PDF வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கங்க சரிங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க பவர் சிஸ்டம் யூனிட் 6 அடுத்த டெஸ்ட். அதே மாதிரி யூனிட் 10 ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்றது யூனிட் 10. அடுத்தது யூனிட் 3 மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அப்புறம் யூனிட் 4 and 8 கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 7 and 9 சரிங்களா. அதாவது யூனிட் 7ம் 9ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன யூனிட் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. யூனிட் 7ம் 9ம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன், இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்டா வந்து 200 கொஸ்டின் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. அடுத்தது இது போக யூனிட் டெஸ்ட்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்றோம் சரிங்களா. ஃபுல் மாடல் டெஸ்ட் 1 ஃபுல் மாடல் டெஸ்ட் 2 ரெண்டு ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் 400க்கு வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் சரிங்களா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் சரிங்களா. டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான வேர் டு ஸ்டடி. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன புக்கை ரெஃபர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சரிங்களா. அதுக்கான வேர் டு ஸ்டடி தான் நம்ம வந்து டீடைலா கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த PDFல பேஜ் நம்பர் 4 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி இருக்கும் சரிங்களா. ஒரு யூனிட்டுக்கும் நம்ம செப்பரேட்டா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. நம்ம இன்ஜினியரிங் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காலேஜஸ்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. சோ ஒரு புக்லயும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து என்னென்ன புக்கெல்லாம் ரெஃபர் பண்றது அப்படின்றதுக்கான டீடைல் வேர் டு ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி இருக்கு சரிங்களா. இந்த யூனிட்ல 25 கொஸ்டின்ஸ் வந்து ஒரிஜினல் எக்ஸாம்ல கேட்கறாங்க. இதுல வந்து என்னென்ன புக்கெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது இதுல கொடுத்துருக்கோம் சரிங்களா. இதுல பாருங்க வில்லியம் H. ஹயர்ட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் புக் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுக்கு இந்த புக் இருக்கு. அதே மாதிரி சக்கரபாடி, அப்புறம் வந்து சார்லஸ் கே அலெக்சாண்டர், இந்த மாதிரி ஒரு சில புக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த யூனிட்டுக்கு மட்டுமே மொத்தம் 4 புக்ஸ் இருக்கு. நீங்க இந்த 4 புக்ஸ்ல எல்லாமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு புக்கை ஃபாலோ பண்ணாலே போதும் சரிங்களா. கண்டென்ட் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், மற்றபடி கான்செப்ட் வந்து ஒண்ணுதான் சரிங்களா. இந்த 4 புக்ல ஏதாவது ஒரு புக்கை மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணா போதும் சரிங்களா. நீங்க வந்து காலேஜ் படிக்கும் போதே இந்த புக்ஸை வந்து நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க காலேஜ் படிக்கும் போது புக்ஸ் வாங்கல, இனிமே தான் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து லைப்ரரியில போய் கூட இந்த புக்ஸை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா. சோ வேர் டு ஸ்டடியில ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு என்ன புக்கை ரெஃபர் பண்றது அப்படின்றது கொடுத்துருக்கோம். இதுல வந்து ஒரு யூனிட்டுக்கும் வந்து எத்தனை புக் இருக்கோ அதுல ஏதாவது ஒரு புக்கை நீங்க ஃபாலோ பண்ணா போதும் சரிங்களா. அதே மாதிரி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுலயும் அதே மாதிரி 2 புக் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுல ஒரு புக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ல ஒரு 2 புக் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மிஷின்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. பேஜ் நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி இருக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கும் நம்ம எத்தனை புக் கொடுத்துருக்கோமோ அதுல வந்து ஏதாவது ஒரு புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. நெக்ஸ்ட் அதே மாதிரி யூனிட் 8 பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், அடுத்தது டிஜிட்டல் ப்ராசஸிங் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்தது ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். 10 யூனிட்டுக்குமே நம்ம வந்து வேர் டு ஸ்டடி டீடைலா கொடுத்துருக்கோம் சரிங்களா. சோ இந்த புக்கை நீங்க ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே வந்து கவர் ஆயிடும் சரிங்களா. பேஜ் நம்பர் 4 and 5 வந்து ரெஃபர் பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டுக்கும் என்ன புக்ஸை வந்து ரெஃபர் பண்றது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அதுல ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா 4 புக்கு 3 புக்கு அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதுல நீங்க ஏதாவது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணீங்கன்னா போதும் சரிங்களா. இதுதான் வந்து வேர் டு ஸ்டடி. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஆல்ரெடி டெக்னிக்கல் டிகிரி ஸ்டாண்டர்ட் 400 அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் வந்து சொல்லியாச்சு. அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கோம். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான சப்ஜெக்ட் கோடு 503 சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
மொத்தம் 3 பார்ட்டா பிரிச்சிருக்கோம் சரிங்களா. 3 பார்ட்டா வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். அதாவது தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு, சமூக இலக்கணம், அது எல்லாமே தனி யூனிட்டா வருது. இந்திய தேசிய இயக்கம், இந்திய வரலாறு, அடுத்தது உயிரியல், கணிதம், காரணவியல், இது எல்லாமே வந்து மொத்தமா ஒரு 5 டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்ட் 2, ஃபர்ஸ்ட் பார்ட் 1, அதே மாதிரி பார்ட் 2லயும் அதே மாதிரி ஒரு 7 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து தனியா ஒரு 2 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் அகாடமியில நடக்கும். இது போக சிறப்பு தேர்வு அப்படின்றது ஒரு 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம என்ன பண்றோம், தனியா வந்து கொடுக்குறோம் சரிங்களா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஷெட்யூல் இதுல இருக்கு. ஒரு யூனிட்டும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன் என்னவோ அதே பேட்டர்னை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். டெக்னிக்கலுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கு, இதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் புதன் அண்ட் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வந்து நம்ம டெஸ்ட் சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு கரஸ்பாண்ட் டேட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸும் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிப்ளமோ லெவல் எக்ஸாமை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், டெஸ்ட் ஷெட்யூல் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பையில இருந்து கணக்கு பண்ணா செப்டம்பர் 15க்குள்ள மேக்ஸிமம் எக்ஸாம் வந்துடும் சரிங்களா. அப்ப வந்து இது ஆகஸ்ட் 31ஆம் தேதி உங்களுக்கு ஜிஎஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி டேட்டை கன்சிடர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. சோ இந்த டெஸ்ட் ஷெட்யூல் என்னென்ன டெஸ்ட் எந்த டேட்ல நடக்குது அப்படின்றது ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் இருக்கு, இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின்ஸ் நீங்க குரூப் 4 குரூப் 2ல எப்படி படிச்சிருப்பீங்களோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. ஜிஎஸ் மட்டுமே 75 கொஸ்டின், அந்த 75 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுப்போம். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு சரிங்களா. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பிடிஎஃப் எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருவோம் சரிங்களா. ஜிஎஸ்கான ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கு, இது ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கங்க. மொத்தம் 2 ஃபுல் மாடல் டெஸ்ட் கடைசியா வந்து நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம் சரிங்களா. இந்த 2 ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு டேட் வந்து நம்ம பின்னாடி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஜிஎஸ்க்கு வந்து 2 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், இது வந்து டேட் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. அதே சமயத்துல வந்து ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ், இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டெஸ்ட் சீரியஸ் ஒன்லி ஆன்லைன்ல மட்டும் தான் நடக்கும் சரிங்களா. நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருவோம், நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்லயே உட்காந்து டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம குரூப்ல மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு ஒன்று ஷேர் பண்ணுவோம். அந்த லிங்க்ல உங்க மார்க்கை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம போட்டுருவோம் சரிங்களா. இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல போடுற ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம ஆன்லைன்ல தான் கொடுக்குறோம், ஆன்லைன்ல போட்டிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆன்லைன்ல தான் கொடுப்போம் சரிங்களா. ஆஃப்லைன்ல போட்ட ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் பார்த்திருந்தோம்ல, அதாவது டெக்னிக்கல்ல ஒரு 10 டெஸ்ட், அதே மாதிரி ஜிஎஸ்ல வந்து 13 டெஸ்ட் அப்படின்றதுல 12 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. இது எல்லாமே நீங்க உங்க பிரான்ச்ல போய் எழுதிக்கலாம். ஆனா இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ் மட்டும் வந்து நீங்க ஆன்லைன்ல தான் எழுதணும் சரிங்களா. உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ் வந்து என்ன ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாஃப் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் 2.0 பேட்ச். இதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் சர்வீஸ்ல ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்திருந்தோம் சரிங்களா. அதே மாதிரி கெய்சான் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தது, அதுல வந்து ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்திருந்தோம். அதே மாதிரி கல்லணை டெஸ்ட் பேட்ச் அதுல வந்து ஒரு 6 ஃபுல் டெஸ்ட், கேஆர்எஸ் பேட்ச் அதுல வந்து ஒரு 2 ஃபுல் மாடல் டெஸ்ட், மகாநதி பேட்ச் அதுல வந்து ஒரு 2 ஃபுல் டெஸ்ட், மொத்தமா 18 பிளஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ் நம்ம ஜிஎஸ்க்கு மட்டும் கொடுக்குறோம் சரிங்களா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம், நீங்க அதை என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும் சரிங்களா. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் டெஸ்ட் ஷெட்யூல். நெக்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் மீடியத்தில் டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருந்தோம்ல, இதே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்திலையும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கங்க. இங்கிலீஷ் மீடியம் ஜிஎஸ் வந்து பேஜ் நம்பர் 13ல் இருக்கு. இந்த இங்கிலீஷ் மீடியம் ஷெட்யூலை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க சரிங்களா. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து பைலிங்குவலாக இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும். டெக்னிக்கல் வந்து ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா கொஸ்டின்ஸ். ஆனால் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் இருந்தாலும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்கும்போது தமிழில் தான் எக்ஸ்பிளைன் கொடுப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஜிஎஸ்கான ஷெட்யூல் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரி டிப்ளமோ லெவல்
நம்ம ஷெட்யூல் வந்து பார்க்க போறோம் சரிங்களா. இப்போ பாருங்க டிப்ளமோ லெவல்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த போஸ்டிங்க்கு தான் வேகன்சி அதிகமா இருக்கறனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு மட்டுமே டெஸ்ட் சீரிஸ் தனியா கொடுத்திருக்கோம் சரிங்களா. டிப்ளமோ லெவல்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிகிரி லெவல்ல சப்ஜெக்ட் கோட் 400 அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சரிங்களா. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா 446 சரிங்களா. சோ இதுக்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 4 யூனிட் சரிங்களா. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிகிரி லெவல் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருந்தோம்ல ஷெட்யூல் சரிங்களா. இதோ பாருங்க டிகிரி லெவல் டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 25ஆம் தேதி அப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 25ஆம் தேதி சரிங்களா. 25/6 அன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று போட்டிருந்தோம் சரிங்களா. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மிஷின், மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அனலாக் அண்ட் டிஜிட்டல் ப்ராசஸிங் இது மட்டுமே வேற ஒரு கலர்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அது எதுக்காக நம்ம இதை மட்டும் தனியா கலர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாருங்க எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்றது 25/6 மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோமா. இதே மாதிரி பாத்தீங்கன்னா டிப்ளமோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நம்ம என்னைக்கு டெஸ்ட் வச்சிருக்கோம், டிப்ளமோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதே 25/6ஆம் தேதி சரிங்களா. ஜூன் 25ஆம் தேதி சர்க்யூட் தியரி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதுவும் கம்பைன்டு தான் சரிங்களா. அதாவது வந்து சில போர்ஷன்ஸ் நீங்க டிப்ளமோ லெவல் சிலபஸை பார்த்தாலும் சரி, டிகிரி லெவல் சிலபஸை பார்த்தாலும் சரி, அதுல ஒரு குறிப்பிட்ட யூனிட் மட்டும் சேம் யூனிட்டா இருக்கும் சரிங்களா. சேம் யூனிட் சேம் கான்செப்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கம்பைன்டு டெஸ்டா வச்சிருக்கோம் சரிங்களா. சில யூனிட் வந்து டிகிரி லெவல்ல இல்லாத யூனிட், ஏஇல இல்லாத யூனிட், ஒரு சில யூனிட் வந்து டிப்ளமோ லெவல்ல இருக்கு. அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் தனி டெஸ்டா வச்சிருக்கோம் சரிங்களா. இதுதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப டிப்ளமோ லெவலை பொறுத்த வரைக்கும் 25/6 ஜூன் 25ஆம் தேதி சர்க்யூட் தியரி அப்படின்றது வச்சிருக்கோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிகிரி லெவலோ சேம் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், கம்பைன்டு தான் சரிங்களா. ஏன்னா சிலபஸ் வந்து சேம்ன்றனால கம்பைன் டெஸ்டா வச்சிருக்கோம் சரிங்களா. இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கோம்ல, டிகிரி லெவல்லையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலரிங் பண்ணியிருக்கோம், டிப்ளமோ லெவல்லையும் இதுல வந்து கலரிங் பண்ணியிருக்கோம். இந்த கலரிங் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம் சரிங்களா. ரெண்டுமே வந்து ஒரே நாள்ல ஒரே டெஸ்டா தான் நடக்கும் சரிங்களா. தனித்தனியா நடக்காம ஒரே நாள்ல ஒரே டெஸ்டா தான் இருக்கும், சிலபஸ் சேம்ன்றதுனால சரிங்களா. அடுத்து பாருங்க டெஸ்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1 and 2 டிசி மிஷின் அண்ட் ஏசி மிஷின் கம்பைண்டா வந்து நம்ம கொடுத்திருக்கோம். அதே மாதிரி அடுத்தது ஜூலை 13ஆம் தேதி யூனிட் 3 மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அதே மாதிரி ஜூலை 20ஆம் தேதி யூனிட் 5 and 8 வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ கண்ட்ரோல் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சரிங்களா. இது எல்லாமே டிகிரி லெவல்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல திரும்ப எழுத போறீங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா தனித்தனியா வைக்காம கம்பைன்டு யூனிட்டா வச்சிருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் மிச்சம் இருக்க யூனிட் கலர் பண்ணாம வச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி லெவல்ல கவர் ஆகாத யூனிட். இது வந்து டிப்ளமோ சிலபஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்குனே தனியா கொடுத்துருக்காங்க. அதனால இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் தனியா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம் சரிங்களா. சோ 20ஆம் தேதி அதாவது ஜூலை 20ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13ஆம் தேதி கண்டக்ட் பண்றோம் சரிங்களா. எதனால சார் நடுவுல இவ்வளவு நாள் கேப் போட்டிருக்கீங்க, அதாவது ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் 13ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து எதற்காக இவ்வளவு கேப் நடுவுல விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்து எழும்பலாம் சரிங்களா. எதனால நம்ம நடுவுல இவ்வளவு நாள் கேப் விட்டுருக்கோம் அப்படின்னா இந்த இன்பிட்வீன் பீரியட்ல உங்களுக்கு ஏஇ எக்ஸாம் இருக்கு சரிங்களா. இந்த இன்பிட்வீன் பீரியட்ல உங்களுக்கு ஏஇ எக்ஸாம் இருக்கு. அந்த ஒரு ரீசன்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து ஒரு பர்டிகுலர் கேப் வந்து நம்ம விட்டுருக்கோம் சரிங்களா. ஏஇ எக்ஸாம் நீங்க முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் 5 வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் சரிங்களா. அப்பனா இந்த 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டிகிரி லெவல் டெஸ்ட் நடக்கிற டைம்ல டிப்ளமோ லெவல் டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது சரிங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணிடுறீங்க, டிகிரி லெவல் படிக்கும் போது டிப்ளமோ லெவல்ல சேம் யூனிட் இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு முடிச்சிடுறீங்க சரிங்களா. அப்பனா இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட், ஏஇ எக்ஸாமுக்கு படிக்கிற டைம்ல டிப்ளமோ லெவல்ல ஒரு 4 டெஸ்ட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் சரிங்களா. அப்ப இதுவும் நீங்க வந்து ஆல்ரெடி ஏஇ கூடவே வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சிருவீங்க சரிங்களா. அப்புறம் நீங்க ஏஇ எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 5th டெஸ்ட் வந்து
ஆகஸ்ட் 13ஆம் தேதி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. 5th டெஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. நீங்க ஏஇ எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது டிப்ளமோ லெவல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இது கூடவே கண்டினியூஷனா நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. இது எல்லாமே ஆகஸ்ட் 13க்கு அப்புறம் நடக்குது சரிங்களா. ஆகஸ்ட் 13ஆம் தேதி யூனிட் 4 எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி யூனிட் 6 ஜெனரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி யூனிட் 7 இதுக்கான சப்ஜெக்ட் கோடு எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. 446ன்றதா சப்ஜெக்ட் கோடு சரிங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9 அண்ட் 10. யூனிட் 9லே வந்து பாத்தீங்கன்னா பேரா சீரியல் நம்பர் ஏ சீரியல் நம்பர் பின்னு சொல்லி 2 பேராவா கொடுத்துருக்காங்க. பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்ட் எனர்ஜி ஆடிட்டிங் அப்படின்றது தனியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்புறம் யூனிட் 10 வந்து கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின் அப்படின்றது கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது போக 2 ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 446 இந்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஃபுல் மாடல் டெஸ்ட் 1, ஃபுல் மாடல் டெஸ்ட் 2 சரிங்களா. இதுக்கான டேட் மட்டும் நாங்க உங்களுக்கு பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. எக்ஸாம் டேட் என்னைக்குன்றது பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபுல் டெஸ்ட்டுக்கான டேட் மட்டும் தனியாக அனௌன்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களோட டெஸ்ட் ஷெடியூல். இப்போ வந்து டிகிரி லெவல் டெக்னிக்கலுக்கு தனியாக டெஸ்ட் ஷெடியூல் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி டிப்ளமோ லெவல் டெக்னிக்கலுக்கும் வந்து தனியாக டெஸ்ட் ஷெடியூல் வந்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதில் கலரிங் பண்ணியிருக்கிறது டிப்ளமோ லெவலோ டிகிரி லெவலோ சேம்ன்றதுனால சேம் சிலபஸ்ன்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த கலரிங் பண்ணதை ஒரே டெஸ்ட்டாக கம்பைன் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா. அன்னைக்கு அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட்டாக இருக்கும். நீங்கள் அந்த டேட்டில் வந்து ஒரு டெஸ்ட்டாக தான் நீங்கள் எழுதுவீங்க சரிங்களா. இது போக நம்ம ஜிஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெடியூல். ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ லெவல் எக்ஸாம் என்னைக்கு சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஆகஸ்ட் 31ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம், அதை பேஸ் பண்ணி தான் ஜிஎஸ்க்கு நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம் சரிங்களா. சோ இவ்வளவுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சோட சிறப்பம்சங்கள் அப்படின்றது நம்ம இதுல கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பாருங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்கை ரெஃபர் பண்ணி தான் கொடுப்போம் சரிங்களா. அதாவது டெக்னிக்கலுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு என்னென்ன புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம்ல, அந்த புக்கை ரெஃபர் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம். ஜிஎஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா. இதுல வந்து எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் ரெண்டுத்திலுமே நடக்குது சரிங்களா. ஆஃப்லைன்னா நீங்க டைரக்டா பிரான்ச்லேயே போய் நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு அந்த எக்ஸாம் அட்மாஸ்பியர்ல எழுதணும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச் நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி 60 பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க அங்க டைரக்டா போய் அட்மிஷன் போட்டுக்கலாம் சரிங்களா. ஆன்லைன்ல அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணணும் சரிங்களா. சோ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டெஸ்ட் கொடுக்குறோம்னா PDF ஃபார்மட்ல கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு PDF கொடுத்துருவோம். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். OMR ஷீட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. OMR ஷீட்டையும் கொஸ்டின் பேப்பரையும் வச்சு நீங்க என்ன பண்ணணும், டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப்ல மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு ஒன்று ஷேர் பண்ணுவோம். அதுல நீங்க உங்க மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம போட்டுருவோம் சரிங்களா. மற்றபடி ஆன்லைனும் ஆஃப்லைனும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஸ்டின் பேப்பர் வந்து கையில பிரிண்ட் எடுத்து கையில இருக்கிற ஃபார்மட்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஆன்லைன்ல சேர்றதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த PDFல கொடுத்துருக்காங்க. இதை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கங்க. இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் டீடைலா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் பேட்ச் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்ப்போம் சரிங்களா. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். இதுக்கான ஃபீஸ் வந்து நம்ம டீடைலா பார்க்கறோம் சரிங்களா. இது வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிப்ளமோ லெவல் டிகிரி லெவல் ரெண்டுத்துக்குமே தனித்தனியா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. அதாவது நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ லெவல் எக்ஸாமும் எழுதிக்கலாம், டிகிரி லெவல் எக்ஸாமும் எழுதிக்கலாம் சரிங்களா. நீங்க ஒன்லி டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் மட்டும் நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா. சோ இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெண்டு கேட்டகரியில இருப்பீங்க. சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி டிப்ளமோ லெவல் எக்ஸாம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த MAWS அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த டிப்ளமோ லெவல் எக்ஸாம் இது ஏதாச்சும் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அடுத்தது வந்து TNEB க்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிகிரி லெவலுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம் சரிங்களா. டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் வைக்கிறோம். அதே மாதிரி ஃபீஸும் வந்து நம்ம தனித்தனியா தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி டிப்ளமோ
டிப்ளமோ லெவல், அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டிப்ளமோ ட்ரிபிள் தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு வந்து தனியாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே வந்து எழுதுவீங்க, அதாவது ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் இருப்பீங்க. அதாவது பிஇ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ பிளஸ் பிஇ முடிச்சவங்களும் ரெண்டுமே வந்து எழுதிக்கலாம். அவங்களுக்கு வந்து ரெண்டுமே அட்டெண்ட் பண்றவங்களுக்கு தனியா காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுக்கான டீடைல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்றோம். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டூடெண்ட், நீங்க இப்பதான் நம்ம அகாடமில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ லெவல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போட்டுக்கு 2000 வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வரும். அதே மாதிரி டிகிரி லெவல் ஏஇ போஸ்டிங் வந்து 2000 வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வரும். சரிங்களா? டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு 2000 ஃபீஸ், அதே மாதிரி டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு வந்து 2000 ஃபீஸ். சரிங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்டா இருந்தா இந்த ஃபீஸ் வரும். ஓல்டு ஸ்டூடெண்ட், இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம அகாடமில கிளாसेस டெஸ்ட் பேட்ச் ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? சோ அதுக்கு வந்து நீங்க டிப்ளமோ லெவல் மட்டும் போடுறீங்கன்னா 1500 வரும். டிகிரி லெவல் மட்டும் போடுறீங்க அப்படின்னா 1500 வரும். ரெண்டுமே போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியா காம்போ ஆஃபர் இருக்கு. சரிங்களா? சோ இந்த காம்போ ஆஃபர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேக்கேஜுமே பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு தனியா ஆஃபர் வந்து நம்ம போட்டுருக்கோம். சரிங்களா? நீங்க தனித்தனியா சேரணும்னாலும் சேர்ந்துக்கலாம், இல்லனா ரெண்டுமே ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? காம்போ ஆஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆஃப்லைன்ல சேர்றீங்க அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்க்கு 3000 ஃபீஸ். சரிங்களா? இப்போ 2000 ரெண்டுமே சேர்ந்தா 4000 வரும். நம்ம என்ன பண்ணிருக்கோம், காம்போ ஆஃபர் பேக்கேஜ்ல 3000 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தா 2500 வரும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபருக்கான பேக்கேஜ். அதே மாதிரி ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டூடெண்ட்க்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ லெவல் போஸ்ட்டுக்கு வரும். டிகிரி லெவலுக்கும் அதே 1500 வரும். சரிங்களா? அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு 1000 ரூபீஸ் வந்து ஆன்லைன்ல வரும். சரிங்களா? டிப்ளமோ லெவல் போஸ்ட்டுக்கு மட்டும். டிகிரி லெவலுக்கும் 1000 மட்டும் வரும். சரிங்களா? நீங்க ரெண்டுமே ஜாயின் பண்றீங்க, காம்போ பேக் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ ஸ்டூடெண்டா இருந்தா ஆன்லைன்ல 2500 வரும். ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தா ஆன்லைன்ல 1500 வரும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபீஸ்க்கான பேக்கேஜ். சரிங்களா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கூட கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இவ்வளவுதான் நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான டீடைல்ஸ். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப்லைன்ல ஜாயின் பண்றீங்கன்னா உங்க பிரான்ச்லயே நீங்க டைரக்டா போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்ல நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்றதா இருந்தா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் இருக்கு பாருங்க, 9500259300. இந்த நம்பரை வந்து நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி இந்த டீடைல்ஸ் என்னன்றது உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த நம்பரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப்ல வந்து ஜாயின் எடிசன் பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்றோம். சரிங்களா? ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பார் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணணும். சரிங்களா? அதாவது இந்த பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 23ல ஒரு பார் கோட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? டாஃப் எஜுகேஷனல் சர்வீஸ். இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணி ஜிபே இல்லனா போன் பே வந்து நீங்க பேமெண்ட் வந்து பண்ணணும். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆபீஸ் நம்பர் இருக்கு பாருங்க, அந்த ஆபீஸ் நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி ஜாயின் எடிசன் பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி போட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் அனுப்பிடுவாங்க. இது வந்து ஆன்லைனுக்கு தான். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்டா பிரான்ச்லயே போய் ஃபீஸ் கட்டணும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபீஸ் பே பண்றதுக்கான ப்ரொசீஜர். இல்ல உங்கள்கிட்ட வந்து ஜிபே போன்பே இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த அக்கௌண்டோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 24ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க டைரக்டா பேமெண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, இது என்ன பிரான்ச் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 24ல வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து ஃப்ரீக்வெண்டா கண்டக்ட் பண்ணியிருந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கான ரிசல்ட். நம்ம அகாடமியில வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் கிட்டத்தட்ட 3 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்றோம். இந்த 3 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ போஸ்டிங் வாங்கி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. சரிங்களா? டிகிரி லெவல் டிப்ளமோ லெவல் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இது வந்து 2024ல நடந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம். இதுல கிட்டத்தட்ட 31+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி
MAWS எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் வந்து எழுதியிருப்பீங்க. இதில் வந்து டிகிரி லெவல் போஸ்ட், டிப்ளமோ லெவல் போஸ்ட் 2 இருக்கு. டிகிரி லெவல் போஸ்ட்ல கிட்டத்தட்ட 97+ ஸ்டூடெண்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ லெவல் போஸ்ட்ல 144+ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ல ஒரு 62+ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2023 நடந்த TNPSC AE இதுல வந்து ஒரு 24+ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி JDO எக்ஸாம் 2023 கண்டக்ட் பண்ணது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24+ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் 2022 ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் இதுதான். இதுல வந்து ஒரு 30+ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா வரப்போற எக்ஸாம் வந்து நல்லபடியா பயன்படுத்தி இந்த எக்ஸாம் நல்லபடியா கிளியர் பண்ணணும். சரிங்களா? இந்த EEE டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்பதான் வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. நம்ம கிட்ட டெஸ்ட் பேட்ச் அதே மாதிரி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். வேர் டு ஸ்டடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம். நீங்க புக் வந்து ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம அகாடமியோட டெலகிராம் சேனல், அதாவது TAF இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்றது டெலகிராம் சேனல். இந்த டெலகிராம் சேனல்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுல வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமோட பேஜ் அதே மாதிரி ஃபேஸ்புக்கோட பேஜும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதையும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளவுதான் நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல். ஆர்கிமிடிஸ் டெஸ்ட் பேட்ச் அதே மாதிரி மெகரோலி டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து EEE டிபார்ட்மெண்ட்டுக்கு எடிசன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்ச் வச்சிருக்கோம். ஸோ இந்த பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க EEE ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ல யாராச்சும் EEE ஸ்டூடெண்ட் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து இதை ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பத்தி மேலும் தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் 9500259300 அப்படி இல்லனா 6382809713 அப்படி இல்லனா 9500384300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கான எல்லா டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து வரப்போற புதன்கிழமையில இருந்து ஆரம்பிக்குது. சோ எல்லாருமே நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. அதிகமாக தேர்வு எழுதி பார்ப்பதே வெற்றிக்கான சிறந்த வழி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டெஸ்ட் பேட்சை பயன்படுத்தி வரப்போற TNPSC AE டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி TAF IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.